ஃப்ரைட் சிக்கனுக்கு சிக்கன எப்படி ப்ராப்பரா கிளீன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரைட் சிக்கன ப்ராப்பரா கட் பண்ணதுக்கு அப்புறமா 2லிருந்து 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெள்ளையா எடுத்துக்கங்க. அதிகப்படியான பிளட் இருந்தது அப்படின்னா ஸ்மெல் வரும். அதனால நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நல்லா ரன்னிங் வாட்டர்ல சிக்கன கிளீன் பண்ணுங்க. இந்த மாரி லெக் பீஸ கிளீன் பண்ணும்போது நல்லா முடியெல்லாம் எதுவும் இல்லாம, அதே மாரி ரத்தம் எதுவும் இல்லாம, ஜவ்வு மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆகும் இந்த தண்ணி படுறதுனால. அதுவும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். குறிப்பா கொழுப்பு எதுவும் இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இது ஃப்ரைட் சிக்கன் அப்படின்றதுனால இந்த ப்ராசஸ் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். இல்லன்னா இதோட டேஸ்ட்ட இது கம்மி பண்ணும். 2வது டெக்ஸ்சரையும் பாதிக்கும் இது. இப்ப தை பார்ட்ட பார்க்கலாம். தை பார்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரல் எடுக்கிறது. ஏன்னா இந்த ஈரல் இருந்தது அப்படின்னா கெட்டு போயிடும் சிக்கன் சீக்கிரத்துல. 2வது மேரினேஷன் கூட சேர்ந்து இது ஒரு மாரி பேட் ஸ்மெல்லையும் ஏற்படுத்தும். நெறைய அவுட்லெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் தான் அதிகமா வரும். ஸோ அதனால பிளட்டு, கொழுப்பு, இந்த ஈரல் இந்த மாரி எதுவும் இல்லாம, முடிலாம் சுத்தமா இல்லாம நல்லா கிளீன் பண்ணி நல்ல ஃபுட்ட சர்வ் பண்ணுங்க.